வணக்கம். தமிழ் சினிமா 24.com மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சாஃப்ட்டு. ஏதாவது ஒரு புழு பூச்சி அடிபட்டால் கூட எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டு நான். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா 40 பேரில் 40வது ஆளாக இருப்பேன் நான். எங்கே இருக்கிறேன், என்ன பண்ணுறேன் எதுவுமே தெரியாது. ரொம்ப குட்டி, ரொம்ப சாஃப்ட்டு, அவ்வளோ சாஃப்ட்டு. யாருன்னா எதனா பேசினா கூட நான் சத்தம் போட்டு பேசினாங்கன்னா நான் அழுதுருவேன். அவ்வளோ ரொம்ப சாஃப்டான பையன். இப்போ அப்படி தான், ஃபேஸ் மட்டும்தான் அப்படி உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அவர் கேட்ட கொஸ்டினுக்கு ரீசன் என்ன தெரியுமா? என் ஃபேஸ் தான். என் ஃபேஸை பார்த்தோன்னே எல்லோரும் இந்த அடிதடி உள்ளவன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டு தான் நான். நம்ம கையில் எதுவுமே இல்லைங்கிறது எனக்கு நான் ரொம்ப நாளாகவே அதை தெரியும். நான் ரொம்ப நாளாக யோசிக்கிட்டேன், நம்ம கையில் ஒன்றுமே விஷயம் இருக்காதுங்க. ஆனால் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. என் வாழ்க்கையில் நடந்ததும் அப்படி தான். ஏன்னாச்சுன்னா நான் பீட்டர் மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ செல்வராமன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், கௌதம் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக சொல்கிறேன். சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ராஜமௌலி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி எல்லா டைரக்டரும் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். திருவிக்ரம் சீனிவாசராவ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லா படமும் அவர் ஒர்க் பண்ண அந்த ஒரு 3 வருஷம் நான் அவர்கிட்ட இருந்த அசிஸ்டண்டாக இருந்தப்போ என்ன படம்லாம் ஒர்க் பண்ணணும் அது எல்லா டைரக்டருக்கும் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் மாஸ்டர் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய வேலை நம்மளோட வேலை இல்லையா? ஸோ நான் மாஸ்டர் ஆன உடனே எல்லாரையும் பார்த்து சொல்ல ஆரம்பித்தேன், சார் நான் மாஸ்டராக இருக்கிறேன், சப்போஸ் உங்களுக்கு எதனா ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு நான் எல்லா டைரக்டரையும் பார்த்து சொன்னேன். இதில் சொல்லாதது விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ராஜமௌலி தான். ராஜமௌலி சார்ட்ட என்னால் சொல்ல முடியல, ஏன்னா அவர் மீட் பண்ணவே முடியலை. அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார், மீட் பண்ண முடியலை. ஸோ எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படி வந்துட்டு வீட்டில் உட்காந்தாச்சு. மறுபடியும் ஆஸ் யூஷுவல் அப்படி அந்த சங்கர் சார் தான் என்னை முதல்ல கமிட் பண்ணியிருந்தது தமிழில் கல்லூரிங்கிற ஒரு படத்துக்காண்டி, பாலாஜி சக்திகள். ஸோ இந்த படத்தினுடைய அப்படியே ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் தான் பார்த்திங்கன்னா ராஜமௌலி சார் எனக்கு கால் பண்ணார். இதுக்கு இடையில் நான் தேங்க் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஆள் இருக்கார். அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா டைரக்டர் வெற்றிமாறனோட முதல் படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இந்த விஷயத்தை பற்றி நிறைய இடத்துல பேசுனது கிடையாது. வெற்றிமாறன் சார் அவருடைய பொல்லாதவன் ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் இந்த பொல்லாதவன் படத்துக்கு ஃபைட் மாஸ்டராக போகலாமே அப்படின்னு போய் கேட்குறேன் வெற்றிமாறன் சார்கிட்ட. சார் நான் ஃபைட் மாஸ்டராக இருக்கிறேன், எனக்கு சான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டேன். எப்போ நமக்கு சின்ன வயசுலேருந்து நேராக போய் கேட்டுறது எது இருந்தாலும் எஸ் சார்னோ தெரிஞ்சிட்டுனா அப்புறம் அவ்வளோதானே அப்படின்னு போய் கேட்டப்போ அவர் எப்படி பேசினார், இல்லை மாஸ்டர் நான் வந்துட்டு வேறு மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போது ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே சரி சார் அப்போ ஓகே அப்படின்னு நான் வந்துட்டேன், அவ்வளோதான். அப்புறம் 2 days கழித்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதே ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி டைரக்டர் உங்களை மீட் பண்ணணுங்கிறாரு, ஸோ மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஒருவேளை சம்டைம்ஸு அந்த பழைய மாஸ்டர் தூக்கிட்டு நம்மளை போடுறாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. சரி அதனால் போய் பார்க்க வேணாம் விட்டுருங்க அப்படின்னு விட்டுட்டேன். மறுபடியும் அடுத்த நாள் கால் வந்துச்சு, சார் உங்களை டைரக்டர் மீட் பண்ணுங்கிறாங்க, வாங்க சார் ஒரே ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போங்க சார். நான் சரிங்க நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அடுத்த நாளும் கால் வந்துச்சு, நாளைக்கு வரேன் நீங்களே சார் என்னாச்சு அப்படின்னு. என்ன இது சார், என்ன சார் விஷயம், என்ன கூட இல்லை டைரக்டர் ஒரே ஒருத்தர் உங்களை மீட் பண்ணுங்கிறாரு வாங்க அப்படின்னாங்க. நான் பைக்கில் தான் போனேன். நேராக பைக்கில் தான் போனேன். என்ன நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாமா அப்படின்னு நேராக பைக்கில் போய் இறங்கி நேராக உள்ளே போனேன். டைரக்டர் உங்களுக்கு வெயிட்டிங் அப்படின்னாங்க. நேராக உள்ளே போனேன். சார் குட் மார்னிங் சார் அப்படின்னு பார்த்தா பக்கத்துலேருந்து ஒருத்தர் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தார். எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு, என்னடா இது நம்ம சான்ஸ் கேட்குறோங்கிறத வீடியோ எடுத்து அந்த ஃபைட் மாஸ்டர்கிட்ட போட்டோ காட்ட போகிறாங்களோ அப்படின்லாம் ஒரு டென்ஷன் அப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சார் என்ன சார், இல்லை ஒன்றும் இல்லை மாஸ்டர், சும்மா ஒரு விஷயம் பேசணும் உங்கள்கிட்ட, அதுக்காண்டி தான் கூப்பிட்டுருந்தேன். சரி எதுக்கு அவர் கேமரா எடுக்கிறார் அதை முதல்ல சொல்லுங்கள் எனக்கு. ஓ மாஸ்டர் அவ்வளோ தூரம் கோவம்லாம் டென்ஷன்லாம் படாதீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, உங்களை நடிக்க வைக்கிறதுக்கு ஆசை மாஸ்டர், உங்களை பார்த்தோன்னே எனக்கு உங்களை ஒரு கேரக்டர் பண்ணணும் நீங்கள் என் படத்தில். சார் என்ன சார் இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, நான் ஏதோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டேன் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட உண்மை சொன்னேன். அவர் சிரிச்சிட்டு அப்புறம் சொன்னார், இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் இருக்குது, அது நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் இப்போ தான் ஃபைட் மாஸ்டராக இருக்கிறேன், என்னோடய ப்ரொஃபஷனல் இது, நீங்கள் இதை விட்டுட்டு இதுக்கு மாற்றுறீங்க. இல்லை உங்களுக்கு நல்லா எனக்கு என்னமோ உங்களை பார்த்தா நல்லா பண்ண வைக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு. பண்ணியிருக்கீங்களே நிறைய படத்தில் நான் பார்த்துருக்கேன், சின்ன குட்டியாக பண்ணியிருக்கேன் சார், கண்டிப்பாக பண்ணுங்கள் மாஸ்டர் அப்படின்னு. இப்போ கேரக்டர் சொன்னார், இந்த மாதிரி பிகினிங்கில் ஆரம்பிக்கிறது உங்களோட விஷயம் தான், அதில் இப்போ அவுட்டுன்னு ஒரு கேரக்டர் சொன்னார், அந்த கேரக்டரும் என்ன தான் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயம் மாஸ்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு.
சரி சார், ஏன்னா எனக்கு எதனா ஃபைட்டு கீட்டு சான்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் எதனா பிரச்சனை ஆயிரும் சார். நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் நாளைக்கு டேட்டு கீட்டுன்னு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார் அப்படி சொன்னேன். அப்போ அவர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர், நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க பண்ணுங்க அப்படின்னாரு. சரி சார் எத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்னா, அவர் ஒரு 1 மந்த்து தேவைப்படும்னாரு. 1 மந்த்தா? 1 மந்த்துன்னு அந்த படத்தினுடைய ஹீரோ லெவலுக்கு இருக்குது அந்த கேரக்டரு. சரி என்ன சார் 1 மந்த்துக்கு? ஆமாம் மாஸ்டர், ஃபுல் சீன்ஸும் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்டு வரைக்கும். சரி சார் நான் யோசிச்சு சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு வந்துட்டேன். யோசிச்சு சொல்கிறேன்ட்டு வந்துட்டு அப்புறம் வீட்டில் வந்து அப்படியே யோசிச்சு பார்த்தாச்சுன்னா, சரி இப்போ தான் ஃபைட் மாஸ்டர் இருக்கேன், உடனே யாரை சான்ஸ் தூக்கி அள்ளி கொடுத்துருவாங்களே என்ன, 1 மாதம் தான் நடிச்சுட்டு வரலாம், அப்புறம் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி சார் அதுக்கப்புறம் கிளம்பச்சில சொன்னார் மாஸ்டர், ஆனால் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் மாஸ்டர் அப்படின்னு. என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் நீங்கள் முடி வெட்டிட்டு வரணும் மாஸ்டர் என்ன. சார் நான் இந்த முடியை வச்சு தான் ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் அதையும் வெட்டிட்டு வர சொல்கிறீங்களா என்ன சார் அப்படின்னு. இல்லை மாஸ்டர் அந்த கேரக்டருக்கு அது வேணும் அப்படின்னாரு. உடனே சரின்னு நான் வீட்டில் வந்து டிசைட் பண்ணேன். சரி 3 மாதம் கழிச்சு, அதுக்கப்புறம் என்ன 3 மாதத்தில் ஒருத்தரும் அள்ளி கொடுத்துட போகிறதில்ல, சான்ஸ் பண்ணலாமே, 1 மாதம் தானே கேட்குற, பண்ணலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அடுத்த நாள் காலையில் போனேன், ஃபுல்லாக ஹேர் கட்டு ஷார்ப்பாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு டேரக்டர் ஃபோன் அடித்தேன். சார் இந்த மாதிரி உங்களை பார்க்கணும் சார். வாங்க மாஸ்டர் எப்போனாலும் வாங்க, எப்போ வரணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. ஒரு 11 o'clock நேராக போய் இறங்கினோடனே அவர் ஷாக்கு. இப்படி தான் மாஸ்டர் வேணும் எனக்கு, கரெக்டாக வந்துட்டீங்க, சரி உங்கள் டேட்டு சொல்லுவாங்க, பேமெண்ட்டெல்லாம் பேசிக்கோங்க அப்படி இப்படின்னாங்க. என்ன பேமெண்ட்லாம் ஓகே சார், டேட் மட்டும் சொல்லுங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் ஒரு சீன் எடுத்தாங்க. நம்ம எப்போவுமே இந்த யூனிட்டில் பயங்கர பிஸியாக இருக்கிற ஆள் வேறு, அசிஸ்டண்டாக இருக்கிற போதிலேருந்தே ரொம்ப பிஸியாக ஓடிக்கிட்டு அந்த வேலை இந்த வேலைன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காது. இப்போ நடிக்க சொன்னாங்க, ஒரு சீன் எடுத்தாங்க, எடுத்துக்கப்புறம் உட்கார சொன்னாங்க. கெட்டிங் போர் அப்படி, என்னடா இது இவ்வளோ போரிங்காக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு டே பார்த்தா எல்லா செல்ஃபோனில் இருந்த எல்லா நண்பர்களுக்கும் ஃபோன் அடித்து பேசிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா பேசுகிறதுக்கு ஆளே இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஒரு புக் எடுத்துகிட்டு போய் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது, ஓகே ஹீரோஸு நடிகர்கள் எல்லோரும் நிறைய பேர் புக்கு படிக்கிறதுக்கு ரீசன் அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு. ஐயோ அந்த புக்கையும் படித்து முடிச்சிட்டேன். ஸோ செகண்ட் டே ஒரு சின்ன சீன் எடுத்தாங்க, ஒரு 1.5 சீன், 1.5 days. ஃபர்ஸ்ட் டே ஒரு சீன் எடுத்தாங்க, அப்புறம் செகண்ட் டே ஒரு சின்ன சீன் எடுத்தாங்க. அப்போ செகண்ட் டே ஈவினிங் வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதுதான் ராஜமௌலி சார்கிட்ட இருந்து கால். திடீர்னு மாஸ்டர் நீங்கள் செல்வா நீங்கள் மாஸ்டராக இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், ஸோ ஃப்ரீயாக இருக்கிறீங்களா இப்போ பேசலாமா அப்படின்னாரு. ஆமாம் சார் ஷூட்டில் இருக்கிறேன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை எப்போ ஷூட் உங்களுக்கு, டே ஷூட்டா அப்படின்னாரு. ஆமாம் சார் டே ஷூட் போய்கிட்டு இருக்குது. அப்போ ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் நைட்டில் நான் ஃப்ளைட் டிக்கெட் போட்டேன், நைட்டில் வந்துருக்கேன், நாளைக்கு மறுபடியும் ஷூட் இருக்கா, ஆமாம் ஷூட் இருக்குது, அப்போ நாளைக்கு காலையில் நீங்கள் அப்படி போயிடலாம், நைட்டில் மீட்டிங் முடிச்சு அப்படின்னாரு. எனக்கு யார் ஹீரோ என்ன எதுவுமே தெரியாது. ராஜமௌலி சார் கால் பண்ணியாச்சு, ஒரே ஷாக்கு. இதில் வந்து சொல்லாத டைரக்டர் யாருனாச்சுன்னா அவர் தான். நான் மாஸ்டர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்ல மிஸ் ஆன டைரக்டர் அவர் தான். ஸோ இவர் கூப்பிட்டோடனே எனக்கு பயங்கர பதட்டம், கை காலெலாம் உதறுது, என்ன பண்ணுறது. ஏன்னா வெற்றிமாறன் சார்கிட்ட வேறு கமிட் ஆகிட்டோம், இவர் வேறு நைட்லேயே வந்துருங்க அப்படிங்கிறாரு. ஸோ பயங்கர இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட போயிட்டு வெற்றிமாறன் சார்கிட்ட போயிட்டு மெதுவாக சொன்னேன், சார் இந்த மாதிரி எஸ்எஸ் ராஜமௌலி சார் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஓ வெரி குட், பெரிய டைரக்டர் ஆச்சு மாஸ்டர், எப்போ போகிறீங்க அப்படின்னாரு. இல்லை சார் நடிச்சிட்டு இருக்கேன், அவங்க நைட்டில் வர சொன்னாங்க. அப்படியா, போய் பார்த்துட்டு வாங்க. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்ன நடக்கும்னு தெரியல. முதல்ல போய் பாருங்கள் மாஸ்டர், பார்த்ததுக்கப்புறம் தானே உங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியும் அப்படின்னு கூலாக சொன்னாங்க. ஒரு டென்ஷன் எடுத்துக்கலாம். அவங்க இத்தனைக்கு முதல் பட டைரக்டர், பொல்லாதவனுங்கிறது ஃபஸ்ட்டு படம் அவங்களுக்கு. ஸோ ஒரு டென்ஷனே இல்லாமல் கூலாக சொன்னாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம், பட் ஒரு பக்கம் பயம். இப்போ அங்கே போனதுக்கப்புறம் ஒருவேளை கடவுளே அடுத்த மாதமாக இருக்கணும் ஷூட்டிங் அப்படிலாம் வேண்டிக்கிட்டு போனேன். நான் போகும்போது நைட்டில் போனேன், மீட்டிங் பண்ணேன், எஸ்எஸ் ராஜமௌலி சாரை மீட் பண்ணோன்னு அவர் சொன்னார், இந்த மாதிரி ஜூனியர் என்டிஆர் தான் ஹீரோ அப்படின்னாரு. இந்த படத்தில் இப்படி ஒரு ஃபைட் பண்ணுறோம், ஒரு பெரிய ஃபைட்டை சொன்னார். எனக்கு எடுத்த உடனே கிளைமாக்ஸ் ஃபைட்டை பற்றி தான் சொன்னார். இந்த கிளைமாக்ஸ் ஃபைட் தான் நம்ம ஃபஸ்ட் பண்ணுறோம், இப்படி பண்ணணும், இது லொக்கேஷன், நீங்கள் போய் லொக்கேஷன் பார்க்கலாம். ஏன்னா டாக்கி போர்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அந்த படத்தில். ஃபைட் மாஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்து கரெக்டாக நம்மளை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கிளைமாக்ஸ் ஃபைட்டு எடுக்க போகிறது, நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்கள் பார்த்துருங்க, அடுத்த வாரம் நீங்கள் ஃப்ரீனா சொல்லுங்கள், நம்ம ஷூட் போகலாம் அப்படிங்கிறார். அவர் என்கிட்ட ஆப்ஷன் கொடுத்துட்டார். இருந்த டென்ஷனில் அவர் வேறு எடுத்துட்டார். பயங்கர ப்ரெஷர் ஏறிடுச்சு எனக்கு. நம்ம அடுத்த நாள் காலையில் நைட் ஃபுல்லாக தூங்கலை. அடுத்த நாள் காலையில் இப்போ எப்படி நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் வெற்றிமாறன் சார் அப்படிங்கிற ஒரு டென்ஷனில் ஃப்ளைட் ஏறி நேராக லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். லொக்கேஷன் வந்த உடனே நைட் ஃபுல்லாக தூங்கலை. ஒரு பயம், ஒரு சின்ன டல்னஸ்ஸு இதெல்லாம். அப்போது வெற்றிமாறன் சார்கிட்ட குட் மார்னிங் சார் அப்படின்னு சொன்னேன். குட் மார்னிங் மாஸ்டர், என்ன ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க, சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னார் அவர். சரி, ஒரு மனுஷனை புரிஞ்சிக்கிற விதம் வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தையில் எனக்கு பக்குன்னு தெரிஞ்சு. ஆமாம் சார் இந்த மாதிரி சொன்னாங்க. சரி அதுக்கு ஏன் டல்லாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொன்னார், கூலாக சொன்னார். அதாவது முதல் பட
கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். கிடைக்கிறதுல ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு வில்லனாக போட்டது அதை விட பெரிய கஷ்டம். இப்போ அதை விட பெரிய கஷ்டமாக இருக்குது அவர்கிட்ட, அந்த ஃபைட் மாஸ்டருக்கு டேட்டு ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அவர் சொன்னார், விடுங்க மாஸ்டர் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை மாஸ்டர், ரிலாக்ஸாக இருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்துலேருந்து நான் எம் வெயிட்டிங். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு இந்த ரிசல்ட்டுக்கு வர்ற பசங்க மாதிரி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஒரு 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 11:30 12 o'clock இருக்கும். மாஸ்டர் டிஃபன்லாம் சாப்பிட்டாச்சா, உட்காந்து லஞ்ச் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாஸ்டர். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃபைட்டு தான், உங்களோட ப்ரொஃபஷனல் அதை நடிக்கிறது எப்போனாலும் நடிச்சுக்கலாம் மாஸ்டர். அவர் சொன்ன அட்வைஸ், ஏதாவது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மனிதர் அப்படின்னாச்சுன்னா நான் வெற்றிமாறன் டைரக்டர் தான் சொல்லுவேன். ஸோ அவங்களே ஞாபகம் வச்சுருக்காங்களோ இல்லையோ என்னமோ தெரில, பட் இருந்தாலும் என் மனசுக்கு நான் என்றைக்குமே மறக்காத ஒரு விஷயம் இது. அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த கோல்டன் வேர்ட்ஸ், அதான் சொல்லுவேன்ல, அதாவது சில மனிதர்கள்கிட்ட நம்ம பழக்கம் மூலமாக தான் நிறைய நல்லதுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன் உள்ள வெற்றிமாறன் சார் சொன்னது தான், உங்களோட ப்ரொஃபஷனல் அதுதான். இந்த நடிக்கிறோங்கிற விஷயம் அப்புறம் கூட நடிச்சுக்கலாம் மாஸ்டர், ஆனால் உங்கள் வேலை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த நேரத்தில் நான் எப்படி இருந்திருப்பேன்னு யோசிக்கிறீங்க? எனக்கு பேச்சு வரல, ஒன்றுமே பேச முடியல, தேங்க்ஸ் சொல்ல முடியல, அந்த லெவலில் இருந்தேன் நான். பட்டு என் வாழ்நாள் முழுக்க ஒரு நன்றி கடன்பட்டிருக்கேன் வெற்றிமாறன் சாருக்கு. ஸோ எப்போவுமே அவர் தான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த வாய்ப்பு வந்த உடனே எப்படிலாம் இருந்துச்சுன்னு, ஸோ அதனால தான் இந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கி கை கொடுத்து அனுப்பிச்சி விட்ட வெற்றிமாறன் சார் தான். அதுக்கப்புறம் என்றைக்குமே முகம் சுழிச்சது கிடையாது, ஐயோ இவன் விட்டு போயிட்டான், அந்த மாதிரிலாம் கிடையாது. அவராக எனக்கு அள்ளி கொடுத்த வாழ்க்கை இது. அதுக்கப்புறம் போய் ஒர்க் பண்ண தான் அந்த ஜூனியர் என்டிஆர் கூட. எனக்கு இந்த வைப்ரேஷன் இவ்வளோ பெருசாக இருக்குச்சுல்ல, அங்கே போய் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமாக தெரியல எனக்கு. ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கு நார்மல் தான். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு, என்னோடய சேசிங் பற்றி அதில் பெரிய பேராச்சு. ஸோ அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 130 ஃபிலிம்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறேன். அதாவது இது சாய்ஸ் அப்படின்னு கேட்குறத விட என்னென்னா, நம்ம அதான் காமெடி ஃபைட்டுன்னு ஒரு வெரைட்டி இருக்குது, சீரியஸ் ரியாலிட்டி ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது, கொஞ்சம் ஃபிக்ஷன், கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஏற்றமாக ஹீரோயிசம் ஃபைட்டாக பண்ணுறது அப்படின்னு இருக்குது. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா எது பிடிச்சதுன்னா எது அந்தந்த நேரத்துக்கு அது பிடிக்கும் நம்மளுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு நீங்கள் அந்த கதையோடு ட்ராவல் பண்ணும்போது அது உங்களுக்கு பிடிக்கும். அதான் நம்ம இப்போ என்னென்னாச்சுன்னா, இப்போ பைரட்ஸ் ஆஃப் கரீபியன், அதாவது நம்ம கடற்கொள்ளைக்காரர்களை பற்றி படம் எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கப்பல் டு கப்பல் ஜம்ப் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஃபைட் பண்ணுறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அங்கே போய்ட்டு நம்ம குத்து சண்டை போடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்துக்கு அந்த படத்துக்கு, இப்போது நீங்கள் வீரம் படத்தில் ரசித்ததுக்கு காரணம் என்னென்னாச்சுன்னா, அது அந்த கேரக்டரோட ஒட்டி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு இது வரைக்கும் இவர் சைலண்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பாஷா படம் பார்த்தீங்கன்னாலே அப்படி தான் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி சண்டை போடாத ஒருத்தன் திடீர்னு சண்டை போடும்போது நம்மளுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி தானே, நம்ம எங்கேயுமே சண்டை போட மாட்டோம். எதாச்சும் யாரோ ஒருத்தர் சண்டை போடுறத பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் விஷயம். ஸோ அதனால தான் அது மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகுது, கதையோடு ஒட்டி இருக்கிறதுனால. ஆக்ஷன் ஹீரோனா இப்படி தான் இருக்கணுங்கிறது வரமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஹீரோ சொல்கிறேன், அவர் ஆக்ஷன் ஹீரோவா காமெடி ஹீரோவான்னு நீங்கள் சொல்லணும். ஏன் அப்படின்னாச்சுன்னா, சார்லி சாப்ளின் இவர் ஆக்ஷன் ஹீரோவா காமெடி ஹீரோவா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்குவாங்க. காமெடி ஹீரோ அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அவர் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். ட்ரெயினில் ஜம்ப் பண்ணி போயிருப்பார், தொங்கிக்கிட்டு போயிருப்பார், லேடர் எடுத்து ஜம்ப் பண்ணியிருப்பார், துபார்னு குழிக்குள்ளே விழுந்திருப்பார், குதிரை மேலேருந்து டைவர்ட் கீழே விழுந்து. அதாவது அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் காமெடியாக தெரியுமோ இல்லையா, அவர் பண்ணது எல்லாமே பெரிய ஆக்ஷன் எபிசோடு. காரில் போய் டொம்முன்னு முட்டி அங்கே தம் பண்ணி வர்றது, கீழே விழுறது, இங்கேருந்து ஒரு ரோப்பை பிடிச்சி இன்னொரு ரோப்பை கட் பண்ணி விட்டால் மேலே போகிறது, இதெல்லாம் பெரிய ஆக்ஷன் ஹீரோஸ் பண்ணுறது. ஸோ இது அப்படி நம்ம சொல்லவே முடியாது. அதுதான் சொல்கிறேன்ல, ஆக்ஷன் ஹீரோஸ் அது எனக்கு தெரியும். சார்லி சாப்ளின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ. நான் ரொம்ப ரசித்து பார்த்துருக்குறேன் அவரை, சார்லி சாப்ளின். அப்புறம் அடுத்தப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சார்லி சாப்ளினோட வெரைட்டிலேருந்து கொஞ்சம் அந்த காமெடி மிக்ஸ் பண்ணி பண்ணது ஜாக்கி சான் அவங்கெல்லாம் எனக்கு அப்படி பிடிக்கும். தலையோட 50th மூவி. ஏன்னா எல்லா இடத்துலையுமே எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ ஃபைட் மாஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க, டைரக்டர் ஒன்று சொல்லுவாங்க, எல்லாம் சேர்ந்து கலவையாக வர்றதான் அது. இந்த இடத்துல ஹீரோ சாருக்கு அவர் ரொம்ப விளையாடுற இடம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் காரு பைக்கில் பின்னி விளையாடுவார். ஸோ இந்த இடத்த நம்ம இப்படி காரோட வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறப்போ டைரக்டர் சார் அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் அந்த கார் ஜம்ப் எடுத்த உடனே அஜித் சார் சொன்னாங்க, சூப்பராக வரும் இந்த எபிசோடு. எடுத்த உடனே சொன்னாங்க, இந்த எபிசோட் சூப்பராக வரும்,
அப்படின்ட்டு வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். உடனே வாங்க எல்லோரும் வீட்டுக்கு ஏன்னா ஈவினிங் அந்த ஷார்ட் எடுத்து முடித்த உடனே பேக்கப்பு வாங்க எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவர் புது வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு எங்கெல்லாம் உட்கார வச்சு எங்களுக்கெல்லாம் ட்ரீட் கொடுத்து அன்றைக்கி நைட்டு. ஸோ அதுவே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபஸ்ட்டு டேலே தெரிஞ்சிச்சு. அந்த ஃபஸ்ட்டு டே அந்த இம்மிடியேட் ரியாக்ட் பண்ணது, இம்மிடியேட்டாக அவர் அந்த விஷ் பண்ண விஷயம், அதுவே பெரிய பாராட்டு தான் எனக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பாராட்டு. அந்த மங்காத்தா இன்ட்ரடக்ஷன் தெலுங்கில் இந்த மங்காத்தாவுடைய போர்ஷனை வச்சு தெலுங்கில் ஒரு வெர்ஷன் வேற ஒரு படத்துக்கு அதை வச்சு எடுத்திருந்தாங்க. அதேமாதிரி கர்நாடகாவில் ஒரு படம் ஷூட் பண்ணாங்க அந்த மங்காத்தா. அதாவது நம்ம ஒன்று பண்ணதை திருப்பி அதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்க பண்ணுறாங்கங்கிறதே ஒரு பெரிய பாராட்டு தானே. ஜாலின்னு கேட்டால் நான் சொல்லவே வேண்டாம், நீங்களே சொல்லுவீங்க எனக்கு. சில்வா மாஸ்டருக்கு ஜாலி டீம் எதுன்னு அப்படின்னாச்சுன்னா வெங்கட் பிரபு டீம் தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா இது ரொம்ப க்ளோஸான டீம். நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்போம். அதை விட வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே ஃப்ரெண்டாக இருப்பார். ஒரு ஆளுக்கு கிடையாது, எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஃப்ரெண்டாக இருப்பார். அவர் ஷூட்டிங் நடத்திங்கன்னா ஒரு 40 ஆர்டிஸ்ட் அங்கே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா என்னப்பா இது இங்கே எல்லாம் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு ஷூட்டிங் இல்லை சும்மா வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் டீம்னாலே பயங்கர ஜாலியாக தான் இருக்கும். சீரியஸ் டீம்னு எதுவும் கேட்காதீங்க, எல்லா இடத்துலையுமே வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல நல்லா ஜாலியாக தான் இருப்போம். ரொம்ப ஜாலியாக இருக்கிறது வெங்கட் பிரபுவோட டீம் தான். ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் நிறைய அடிபடும். ரிஸ்க் எடுக்கிறவங்கள பார்த்தா அதான் நீங்கள் பார்க்குறதுலேயே தெரியுது ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்படின்னு. அதுதான் விஷயம், வேறு என்ன இருக்குது. இப்போ ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா ஜாக்கி சானோட ஃபைட்டில் பார்த்தீங்க எல்லா ஃபைட்டுமே வந்து ரிஸ்க்காக தான் தெரியும் உங்களுக்கு. அவருக்கு அடிபடாத அடியா எல்லா இடத்துலையும் அவருக்கு தான் அடிபட்டிருக்கும். இது பற்றி ஒன்றும் விஷயமே இல்லை. ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு தான் நிறைய அடிபடுறவங்களுக்கு தான் ரிஸ்க் எடுப்பாங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் நிறைய பேர் எடுப்பாங்க. இதுதான் உண்மை. ஏக் தீவானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ரூமி அப்படின்னு ஒரு படம் பண்ணேன். நம்ம நீல் நிதின் முகேஷ், நம்ம சுசி கணேசன் சார் அங்கே படம் பண்ணாங்க. ஸோ அந்த படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம அதுக்கப்புறம் தசேரான்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், திருப்பியும் பண்ணுவோம் ஹிந்தியில். சமீபத்தில் பார்த்திங்கன்னா மராட்டி படம் ஒன்று பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்கான் சீரீஸ் ஒன்று பண்ணிட்டு வந்தேன். ஸோ இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் எல்லாம் பண்ணணும்னு பயங்கர ஆசை. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு படம் பஞ்சாபியில் ஒரு படம் பண்ணணும்னு கமிட் ஆகிருக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் பண்ணுவேன். அவங்க 2 பேரை பற்றி சொல்லணும்னா பெரிய எபிசோடு. இதுக்குன்னு தனியாக ஒரு ஒன் டே ஒதுக்கி நம்ம அவங்கள பற்றி பேசணும். விஜய் அண்ணா பற்றி பேசணுன்னாச்சுன்னா அதான் நம்மளை பார்த்திங்களா, நம்ம பேசும்போதே விஜய் அண்ணான்னு வந்துடுச்சு. ஏன்னா பக்கத்தில் இருப்பார் அவர். ரொம்ப ஏன்னா 2 பேருமே பார்த்திங்கன்னா தொழில் அவ்வளோ டெடிக்கேட்டட். எனக்கு விஜயனை பற்றி நான் முதல்ல சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா விஜயனை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப சீரியஸு அந்த மாதிரி நினைப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடையாது. அவர் பயங்கர ஜாலி டைப்பு. பயங்கரமாக கமெண்ட் பண்ணுவார், பயங்கரமாக லூட்டி அடிப்பார். ஸோ இது என்னென்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா தூரமாக இருந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப சைலண்ட்டாக தெரியும். அவர் பேசுகிறதே அப்படியே பேசுவார். என்ன நீ நைட்டில் ஒரு சொன்னவர் இவ்வளோ தான் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லிப் சிங்கில் தான் அப்படி பேசுவாங்க. ஸோ இதனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலி டைப். அதே மாதிரி நீங்கள் அவர் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறது தான். நம்ம சின்னதாக கம்போஸ் பண்ணி காட்டினா போதும், அவர் அதை பெருசாக்கி பண்ணி காட்டுவார். ஸ்க்ரீனில் வரும்போது அவர் மூலமாக அது ப்ரெசென்ட் வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா விஷயமுமே சரி. ஒரு சின்ன காமெடியெலாம் ஒன்றுமே தெரியாது, வெளியே பார்த்தா காமெடி மாதிரியே தெரியாது. பார்த்தா அவர் அங்கே போய் பண்ணச்சில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். என்னன்னா எது எடுத்தாலும் பின்னிறீங்களே அப்படின்னு. இப்போ நீங்கள் சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பயங்கரமாக ஃப்ளாட் ஆயிரும் அவர் பாட. ஆனால் நீங்கள் லைவாக ஒன்று பாடுங்கண்ணா, ஐயோ நம்மளுக்கு தான் சாங் வராதுப்பா அப்படிம்பாரு. லைவாக பாட சொன்னேன், பக்கத்தில் இருந்துக்கிட்டு நான் ஒரு சும்மா பாடுங்கண்ணா அப்படின்னா அதெல்லாம் வராதுப்பா அப்படிம்பாரு. போய் ஹெட்ஃபோனை போட்டு கேட்டு பார்த்தேன், அந்த கண்டாங்கி சாங்லாம் எப்படி பாடியிருப்பார் பாருங்கள். அதேமாதிரி தலைவா படத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கண்ணா வணக்கண்ணா சாங்கு. ஏன்னா அது குழந்தைங்களை ரீச் ஆகிற வரைக்கும், குழந்தைங்க வாயில் அந்த சாங் விழணுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டங்க. குட்டி பசங்க எல்லாருமே முன்னுக்கு லெவலுக்கு அவர் பாட்டு பாடுறாரு. ஸோ அந்த ஏற்ற இறக்கங்கள் அமேசிங். அது நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது. எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா நம்ம ஃபைட்டு அதான் நான் ஒரு சின்ன விஷயமாக கம்போஸ் பண்ணுறது. நான் பண்ணுறது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக இருக்கும், நம்ம மூடோடு பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அவர் அது பண்ணும்போது அதில் ஒரு சின்ன காமெடி கலந்துருக்கும். அவருக்கு ரொம்ப காமெடினா பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. அதேமாதிரி டான்ஸ் மூமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ரிகல்சல் பண்ணது நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. எப்படி பார்ப்பார், ஓகே அது பண்ணணுமா, ரைட் ஓகே அப்படி போவார், சைலண்டாக அப்படி பார்த்துட்டு ஓகே டேக் அப்படின்னு டேக்கில் பார்த்தா பிக்சர் அவர். ஸோ இது உள்ளவே அவங்க நிறைய இதுக்காண்டி ஒர்க் அவுட் பண்ணுறது, இந்த ஒரு கேரக்டரை உள்வாங்கி ஒரு சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே
இதுதான் அவங்களுடைய இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு இந்த இந்த முழு என்ன சொல்கிறது, அது முழு முயற்சி இதுலேயும் இருக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. இது முழு அர்ப்பணிப்பு. இது அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க இவ்வளோ பெரிய இடத்த பிடிச்சாங்க. ஸோ இது எனக்கு விஜயன்கிட்ட அப்படி பிடிக்கும் எல்லா விஷயமே. அதேமாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்ற டைமிங் பார்த்திங்கன்னா பஞ்சுவல்னால் பஞ்சுவல், 7 மணினா 7 மணி, 9 மணினா 9 மணி. இது டிலே பண்ணி அப்படி இப்படி வர்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பர்ஃபெக்ட் டைமிங். ரொம்ப சிம்பிளாக வருவாங்க, எதனா விஷயம்னா சிம்பிளாக சொல்லுவாங்க. யாரையும் சத்தம் போட்டு கடிஞ்சு கோவப்பட்டதெல்லாம் கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணி வேலை பார்ப்பாங்க. இது விஜயனோட விஷயம். அப்புறம் அஜித் சார் கேட்டிங்கன்னாச்சுன்னா, நான் அப்படி அவர் என்ட்ரிலேருந்து ஆரம்பிப்பேன். என்னென்னா, காலையில் என்ட்ரி ஆனவுடனே நம்ம குட் மார்னிங் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவரே நம்ம எங்கே இருக்கிறோன்னு தேடி வந்து குட் மார்னிங் சொல்லுவார். இது எனக்கு மட்டும் கிடையாது, யூனிட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரையாக குட் மார்னிங் சொல்லி எல்லாரையும் சாப்பிட்டீங்களா, டிஃபன்லாம் சாப்பிட்டீங்களா, ஓகே டேக் போகலாமா, நான் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன். கிட்டக்கிட்டன்னு போய் 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு வந்துடுவார். அப்புறம் மேக்கப்லாம் நிறைய உட்காந்துலாம் மேக்கப்லாம் போடவே மாட்டார். சும்மா வந்து அப்படி லைட்டாக தொடச்சிட்டு மேக்கப்லாம் டச் பண்ணாமல் டக்குன்னு உள்ளே வந்துடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிற விஷயம் தான் நீங்களே கேட்டிங்களே, இப்போ என்னென்னாச்சுன்னா எந்த படத்துக்குனாலும் ஒரு ரிஸ்க்கு ஜாஸ்தி எடுக்கிறாரு அப்படின்னு. அதாவது அந்த விஷயத்தை அவர் தான் பண்ணுறாரு, நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்ம அந்த வேலையை பண்ணி நம்ம திருப்தி அடையணும். நான் திருப்தி அடைஞ்சால் தான் ஆடியன்ஸ் திருப்தி அடைவாங்க அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் மாஸ்டர், வரலன்னா அப்புறம் பார்ப்போம், வந்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயமே. எல்லா விஷயத்துலையும் சரி. அவங்க பெரிய டான்ஸர் கிடையாது, பெரிய ஃபைட்டர் கிடையாது. பட் இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் அந்த முழு முயற்சி எடுத்து பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அவ்வளோ அவுட்புட் நீங்கள் கேட்க முடியுது. ஸோ இது எல்லாமே அவங்களோட ப்ளஸ். ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னாச்சுன்னா, எனக்கு ஒரு ஸ்டண்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. அதாவது நம்ம வெளிநாட்டு படங்களை பற்றி சொல்கிறோம், வெளிநாட்டு படத்தில் எடுக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸை பற்றி பேசுகிறோம், அவங்களுடைய ஒர்க்கிங் என்ன சேஃப்டி பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பேசுகிறோம். பட் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்ம வீர தமிழர்கள் அப்படின்னு பேசுகிறோம். பட் பார்த்திங்கன்னா ஸ்டண்ட் ஸ்கூலுங்கிறது ஒரு இடத்துலையுமே இல்லை. இங்கே எல்லாமே ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஸ்கூல் இருக்குது, நிறைய பேர் டான்ஸ் கற்றுக்குறாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸ்டண்ட்ஸ் கற்றுக்கிறது கூட நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க, ஆசையாக இருக்கிறாங்க. அதுக்கான இடம் இல்லை. இடங்கள்னால் நம்மளுக்கு ஸ்கூல் அந்த மாதிரி ஸ்டண்ட் ஸ்கூல் அப்படின்னு இல்லை. பேசிக்காகவே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைனாவோ சரி, இல்லை நம்ம கொரியன்ஸோ சரி, அண்டு தாய் பீப்புளோ சரி, எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. பட் நம்ம ஊரில் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே மார்ஷியல் ஆர்ட் கற்றுக்கணுங்கிற எந்த மாதிரி இதுவும் இல்லை. ஆனாலும் நம்மளுக்கு வீரம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால தான் நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப ஆசை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டண்ட் ஸ்கூல் வைக்கணும், வச்சு நம்ம இந்தியா முழுக்க ஒரு பெரிய நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும், சினிமாவுடைய ஸ்டண்ட்ஸ் விஷயத்தை பற்றி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய லட்சியம். இவ்வளோ படங்கள் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளை மீறி நம்மளுக்குள்ளே ஒன்று தோணும் இல்லையா. எனக்கு வந்து ரொம்ப நாள் இப்போ என்னென்னா, நான் வந்து மனுஷனை சேஸ் பண்ணுறது, ஓடுறது, விரட்டுறது, கீழே விழுறது, அடிக்கிறது, கிரவுண்ட் ஃபைட்டு, ஹேண்ட் ஃபைட்டு, பாக்ஸிங் ஃபைட்டு, அப்புறம் ஸ்டிக் ஃபைட்டு, இது எல்லாமே பண்ணிட்டோம். கார் சேஸ் பண்ணிட்டேன், பைக் சேஸ் பண்ணிட்டோம், பார்த்திங்கன்னா ட்ரெயின் வரைக்கும் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் எனக்குன்னு ரொம்ப நாளாக யோசித்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, ஃப்ளைட்டில் சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. ஃப்ளைட்டில் ஒரு சேஸோ ஒரு பெரிய சீக்வன்ஸ் பண்ணணும். சேஸ் தான் அப்படிங்கிறது கிடையாது, ஃப்ளைட்டில் வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணணும், ஃப்ளைட்டு மேலே ஆன் ஏரில் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கிராப் பண்ணி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக படங்கள் வரும்போது கரெக்டான இடத்துல வந்து அது செட் ஆகிறப்போ கண்டிப்பாக அது நிறைவேறும். ஃபைட் மாஸ்டர்னால் உடனே வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு தான் படம் பண்ணணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. எனக்கு காமெடி படம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. ஏன் நான் காமெடி படம் பண்ணக்கூடாதா? காமெடி படம் கண்டிப்பாக டைரக்ட் பண்ணலாம், ஒரு செம்ம லவ் படம் பண்ணலாம். ஏன் நீங்கள் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் படம், ஒரு ஃபைட்டு படம், ஆக்ஷன் படம் சூப்பராக டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிஜமாக சொல்கிறேன். அவ்வளோ அற்புதமாக காமெடி படம் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுல வந்து அவ்வளோ திருப்தி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணால் காமெடி படம் கண்டிப்பாக பண்ணுவேன், நல்ல ஒரு லவ் படம் பண்ணுவேன். கண்டிப்பாக வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக பண்ணுவேன் அந்த விஷயம். பிடிச்ச ஃபைட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபைட்டும் எனக்கு பிடிக்கும். அதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ஃபைட்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக கேட்டிங்கன்னா, எனக்கு இப்போ சமீபத்தில் வந்த படத்தில் பார்த்திங்கன்னா, ஜில்லாவில் பார்த்திங்கன்னா அந்த அவர் போலீஸ் ட்ரெஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃபைட் பண்ணுவார், ஒரு எமோஷனலான ஒரு ஃபைட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதேமாதிரி வீரம் படத்தில் அஜித் சார் அந்த ட்ரெயின் ஃபைட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஃபைட்டு, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபைட்டு அது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி மங்காத்தாவோடைய இன்ட்ரொடக்ஷன் ஃபைட்டு, அதுக்கப்புறம் மங்காத்தாவில் அந்த கன் ஷூட் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கன் ஷூட்டு பயங்கர ஸ்டைலாக பண்ணியிருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட்டு. வேறு அப்புறம் வேலாயுதம் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குடோனுக்குள்ளே ஒரு ஃபைட் இருக்கும், இந்த பொம்பளை பசங்கள்லாம் கடத்துகிற மாதிரி ஒரு ஃபைட் இருக்கும். சூப்பர் ஃபைட்டு அது, ரொம்ப ரசித்த ஃபைட்டு. இந்த மாதிரி நிறைய ஃபைட்டுகள், இப்போது என்ன இருந்தால் படத்தில் வந்த ஃபைட்டு எல்லாமே நிறைய எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஃபைட்டு, க்யூட்டாக பண்ண ஃபைட்டு பார்த்திங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் வர்ற ஒரு சின்ன ஃபைட்டு, அந்த க்யூட்டாக இருக்கும் ஒரு சின்ன பாக்ஸிங் ஃபைட்டு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த ஃபைட்டு. சும்மா ஒரு 1.5 hour 2 hours ஷூட் பண்ணது, பியூட்டிஃபுல்லாக வந்துச்சு. அதே மாதிரி தனுஷ் சார் நடித்த அந்த 3 படத்தில் வர்ற ஃபைட்டு, இதெல்லாம் 1 minute வர்ற ஃபைட்டு தாங்க, பட் ரொம்ப ரொம்ப டச் பண்ணுவோம், அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு அந்த ஃபைட்டெலாம். இப்போ நீங்கள் சொன்ன எல்லா ஹீரோவுமே எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ் படத்துக்கும் ஃபிட் ஆனவங்க தான். நீங்கள் மட்டும் சொல்லி பாருங்களேன், அடுத்த மாதம் நம்ம பாக்ஸிங் படம் எடுக்கிறோன்னு எல்லாருமே அவங்கள மோல்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஏன் அப்படி சொல்ல வரேன்னாச்சுன்னா, கண்டிப்பாக எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி தயாராகிடுறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 6 பேக் வைக்கணும்னா தனுஷ் சார் 6 பேக் வச்சுட்டாரு, விக்ரம் சார் பாடி பில்டிங் பண்ணணும் பாடி பில்டிங் பண்ணிடுறாரு இல்லையா? ஸோ அந்த கேரக்டர் இப்போ பாருங்கள், இந்த படம் என்ன இருந்தால் படத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி வரணும்னா ஷார்ட் கட் பண்ணி அவர் வந்துட்டார். ஸோ எல்லாருமே இப்போ நீங்கள் சொன்னது என்ன விஷயம்னாச்சுன்னா, இந்த படத்துக்கு இவங்கள் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. இதான் நான் சொல்கிறேன், கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு மாறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம இவங்கன்னு பர்டிகுலரே பண்ண வேண்டாம். ஸோ யார்கிட்ட போய் நீ இந்த கதை சொல்லி இப்படி வாங்க இப்படி வேணும் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க ரெடி ஆயிடுவாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசின பேச்சு, என்னோடய அனுபவங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதை நீங்கள் பொறுமையாக இருந்து பார்த்ததும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். மிக்க நன்றி. தமிழ் சினிமா 24.com நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.